Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரான வெண்பொங்கலும் போண்டாவும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ பொங்கல் செய்யிறதுக்கு நான் 1 கிளாஸ் அளவுல பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதுல 1/2 கிளாஸ் அளவுல நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். எந்த கிளாஸ்ல நம்ம அரிசி அளக்குறோமோ அதுல வந்து 1/2 கிளாஸ்ல இருந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தா கரெக்ட்டா இருக்கும். இத நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இத வந்து ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அருபட்டுச்சுனா நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ இதுல 4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கிளாஸ்ல வந்து அரிசியும் பருப்பு எடுத்துக்கறோமோ அது 1/2 கிளாஸ் அளவுல இருக்கு இல்லையா? சோ 4 கிளாஸ் அளவுல தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி கலந்து விட்டுறலாம். இப்போ இத மூடி வச்சு 4 விசில் விட்டுக்கலாம். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். ரொம்பவும் கொலைய விட்டுறாதீங்க. கொலஞ்சிருச்சுனா நல்லா இருக்காது பொங்கல். இப்போ பாருங்க பெர்ஃபெக்ட்டா வெந்திருச்சு. இப்போ சூடா இருக்கும்போது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க லைட்டா. இப்போ ஒரு panல 1 ஸ்பூன் எண்ணெயும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்க நெய் வேணும்னா நெய்யே ஃபுல்லா சேர்த்துக்கோங்க. இல்ல எண்ணெய் வேணும்னா எண்ணெய் கூட ஃபுல்லா சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம். இதுல வந்து 1 ஸ்பூன் அளவுல ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுல நான் வந்து மிளகு, அப்புறம் வந்து 2 பச்சை மிளகாவும் 1 துண்டு இஞ்சி வந்து நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போற வரைக்கும். இதுல வந்து நம்ம பெருங்காயத்தூள் வந்து சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இத நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம். இப்போ இத ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற சாதத்துல சேர்த்துறலாம். கூடவே 1/4 கிளாஸ்க்கு கம்மியா தண்ணியும் சேர்த்து 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு இதுல நான் முந்திரி பருப்பு வறுத்து சேர்க்க போறேன். 1 ஸ்பூன் நெய்யில 6 ல இருந்து 7 முந்திரி பருப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சுட சுட ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா பொங்கல் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ போண்டா செய்யிறதுக்கு நான் 1/2 கப் அளவுல முழு உளுந்து எடுத்துக்கிறேன். இது கூட வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஊற வைக்கும்போது பச்சரிசி சேர்த்து அரைச்சு போண்டா செஞ்சு பாருங்க. அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா மொறுமொறுன்னு எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ இத நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நீங்க மிக்ஸிலயோ இல்ல கிரைண்டர்லயோ அரைச்சு எடுத்துட்டு இத வந்து நீங்க முடிஞ்ச சில்லுன்னு தண்ணி அத ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா கிடைக்கும். தண்ணில போடிங்கனா இந்த மாதிரி மிதந்து வரணும். அதான் பெர்ஃபெக்ட்டான பதம். இப்போ இந்த மாவுல 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 2 துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சு இதல சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். நறுக்கின கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலா பெரிய வெங்காயம் கூட பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். காரம்லாம் வந்து மிளகோ இல்ல பச்சை மிளகாவோ உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா mix பண்ணி கலந்து விட்டுறலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் போண்டா மாவை ஒண்ணா சேர்த்துட்டு நமக்கு தேவையான சைஸ்க்கு சேர்த்ததுக்கு அப்புறம் இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுறலாம். திருப்பி போட்டுட்டு நல்ல கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம். ஹை ஃப்ளேம்ல வெச்சுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. இல்லனா வெளியில வந்து கரிஞ்ச மாதிரி ஆயிட்டு உள்ளேயும் வேகாது. சோ இங்க பாருங்க பெர்ஃபெக்ட்டான போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல எண்ணெய் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். அவ்வளவுதான் மொறுமொறுன்னு சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 5 ஸ்பூன் துருவன தேங்காய். இது வந்து இந்த ரேஷியோ வந்து கரெக்ட்டா இருக்கும் பெர்ஃபெக்ட்டா. இது வந்து தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இத அரைச்சு எடுத்துக்கோங்க. இத தாளிச்சு விட்டுட்டு இந்த பொங்கல் போண்டா இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ கலக்கலா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. Thank you.